நீங்கள் என்னிலும் நீங்கள் இங்க பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர் யாரை பார்த்து சொன்னாரு? ஆமா, நீங்கள் கிறிஸ்துவிலும். எல்லாம் சொல்லுவோமா? நானு இயேசு கிறிஸ்துவிலும். என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால். இயேசு சொன்ன வார்த்தைகள் என்னிலும். சொல்ல மாட்டீங்களா? தூக்கம் வந்துருச்சா? ஹலோ, சொல்றீங்களா? இப்போ சொல்லுங்க. இயேசுவானவர் அவருடைய வார்த்தைகள் என்னிலும், நான் அவரிலும், இயேசுவிலும். வசனம் சொல்லுது, நீங்கள் கிறிஸ்துவிலும், கிறிஸ்துவின் வார்த்தைகள் உங்களிலும் உங்களிலும். எப்பயோ ஒர்க் வைக்கிறதுக்கு பேர் நிலைத்திருந்தால் சொல்லுவோம். எப்பொழுதும் வைத்துக் கொள்வதுக்கு பேர் தான் நிலைத்திருக்கிறதாய் அர்த்தம். அல்லேலூயா. ஏன் உலகத்தார் மனசுக்குள்ள தேவனுடைய வார்த்தையா இருக்கும்? கேளுங்க, உலகத்தார் இருக்காங்கல்ல, பெரிய 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 பணக்காரன், அவன் இவன், எம்எல்ஏ, எம்பி, மினிஸ்டரு, அவங்க மனசுல தேவனுடைய வார்த்தையா இருக்கும். இருக்கீங்களா? நான் சொல்றேன், இருக்கிற ஒரு அரை மணி நேரம் வசனத்தை கேட்டுருங்க. நான் சொல்லுவேன், உங்களுக்கு விளங்குதான்? வசனத்தை கொஞ்சம் கேளுங்க, எங்கேயோ மைண்டை விட்டுறாங்க. நான் சொல்றேன், ஆண்டவருடைய ஒரு வார்த்தை எப்படி சொல்லுதுன்னா, நீங்க கிறிஸ்துவில் இருக்கீங்களா இல்லையா? நான் ஓட்டெடுப்பு இதுதான். நான் கிறிஸ்துவோடு இருக்கிறேன். கர்த்தர் உங்களை அங்கீகரிக்கிறார். ஆமென். ரைட்? ஆமென். தேவனுடைய வார்த்தைகள், அதாவது இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தைகள் உங்களுக்குள்ளே இருக்கிறதா? இல்லை, உள்ள மைண்ட்ல நல்லா வச்சுக்கோங்க. நான் சொன்ன வார்த்தை வழங்குதான். எனக்குள்ள எப்பையும் தேவனுடைய வார்த்தை தான் இருக்கும், இனிமே இருக்கும். சரியா? இப்போ வரைக்கும் இல்லை, இனிமேல் இருக்கும். பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது. நம்ம கிறிஸ்தவங்க பொய் சொல்லக்கூடாது. சொல்லுங்க, நம்ம கிறிஸ்தவங்க என்ன சொல்லக்கூடாது? நிலைத்திருந்தால் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நிலைத்திருக்கும் தன்மை. அதை பார்த்தீங்கன்னா, நீங்க அந்த வார்த்தையோட சரி, வார்த்தையோட உங்க கை காலு உங்க உடம்போட ஒட்டியிருக்கா? தனித்தனியா கழட்டி பெட்டியில வச்சு கொண்டு போயிடுவீங்களா? அது சேர்ந்து இருக்கா? அது மாதிரி என்னவா? மை வேர்ட்ஸ் அபாய்ட் இன் யூ. உங்களுக்குள்ள, இரத்தத்துக்குள்ள, சதைக்குள்ள, ஆவிக்குள்ள, ஆத்மாவுக்குள்ள அந்த வார்த்தை உள்ள நினைவில் எப்பொழுதும் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கணுமா? சொல்லுங்க, நினைவு எப்பொழுதும் தேவனுடைய வார்த்தையை தியானித்து கொண்டே இருக்கும். அதுக்கு பேர் தான் நிலைத்திருக்கிறேன் என்று அர்த்தம். அல்லேலூயா. ஒரு பிரச்சனை வருது, அல்லேலூயா, குறைவு வருது, நீங்க ஒரு வார்த்தை வச்சிருக்கிறீங்க, என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே நிறைவாக்கினார். வாக்குவாரா? நிறைவாக்கினாரா? ஆமா, நிறைவாக்கவும் செய்வார், நிறைவாக்கினார். அல்லேலூயா. நான் குறைவுகள்ல இருக்க போவது இல்லை, குறைவோடு இருக்க போவது இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, ஒன்றும் குறைவுபடாது என்று சொல் அப்படிங்கிறார். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும். இப்ப குறைவுபட்டா கர்த்தரை தேடலைன்னு அர்த்தம். என்ன? கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு
ஒரு நன்மையும் குறைபடாது. திரும்ப சொல்லுவோமா? கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. அப்ப எங்கேயோ குறை இருந்தா அது சத்தம் வர மாட்டேங்கி. பாஸ்டர், குறை இருந்துச்சுன்னா அவங்க கர்த்தரை தேடலேன்னு அர்த்தம். என்ன ஒரு மாதிரி திருன்னு படிக்கீங்க? அல்லேலூயா. நோய் நோக்காடு இருக்கா? அதுக்கு பேர் ஒரு குறை தான். அல்லேலூயா. நோயும் நோக்காடும் உங்களை தொடர்ந்து பத்திக்கிட்டே போதுன்னு வைங்களேன். ஓ இரு, நொண்டு, இருமை, படுத்துக்கோ, தலை சுத்தம், முடியாது ஒன்றும் இல்லை அப்படின்னு ஒரு நோய் உங்களுக்குள்ள குறையா நின்றுச்சுன்னா நீங்க யார் தேடலைன்னு அர்த்தம்? யாரை தேடலை? ஆமா, தேடலை. நான் இப்ப சொல்றேன் பாருங்க, ஆண்டவர் ஒரு ஃபார்முலா சொல்றாரு. ஐயோ, இதை மாத்திக்க, கத்திற்கு ஸ்தோத்திரம். யோவான் 15:7. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால். இந்த 2 பாயிண்ட். இப்ப நான் விசுவாசிக்கிறேன், நான் உங்களுக்கு சர்டிபிகேட்டே கொடுக்கிறேன். நீங்கள் யாரில் நிலைத்திருக்கிறீர்கள்? கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிறீர்கள். அல்லேலூயா. எப்ப கேட்டாலும் நீங்க கிறிஸ்தவர்களா அப்படின்னா நான் சொல்றேன், அல்லேலூயா, எங்க கேட்டாலும், அல்லேலூயா, எங்க வச்சு கேட்டாலும் நான் என்னதான் சொல்லுவேன்? நான் மெட்ராஸ்ல வச்சு கேட்டா நீங்க கிறிஸ்தவங்கன்னு சொல்லுவீங்களா? அல்லேலூயா. மதுரையில வச்சு கேட்டா அப்படி சொல்லுவீங்களா? நான் கிறிஸ்துவனுடையவன் அப்படின்னு சொல்லுவீங்களா? வேளாங்கண்ணியில வச்சு கேட்டா அங்கேயும் நான் கிறிஸ்தவன் சொல்லுவீங்களா? ராமேஸ்வரத்துல வச்சு கேட்டா கிறிஸ்தவன் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. நான் சொல்ல கிறிஸ்தவன் சொல்லுவீங்க. ஆகினால நீங்க கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிறீர்கள். அல்லேலூயா. சொல்லுங்க. 50% ஓகே, 50% ஓகே. இப்ப வருவோம். என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால், ஒட்டிக்கிட்டு இருந்தா, பிரியவே முடியாதபடி இருந்தா, என்னதுமா? யாருடைய வார்த்தைகள் அம்மா? தேவனுடைய வார்த்தைகள். தேவனுடைய வார்த்தைகள்னா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. உங்களை நாட்டுவேன், உங்களை கட்டுவேன், உங்களை உயர்த்துவேன். அல்லேலூயா. அதெல்லாம் தேவனுடைய வார்த்தை. ஆமேனா? இப்ப அந்த வார்த்தை உங்களுக்குள்ள சோதனையின் நேரத்துல உள்ள நிலைச்சிருக்கா? நான் பயப்பட மாட்டேன், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. ஐயோ, உதவிக்கு ஆள் இல்லையே. இல்ல, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் என்னை விட்டு விலகுவது இல்லை, கைவிடுவது இல்லை. உங்க பிள்ளை கைவிட்டாலும், அல்லேலூயா, கர்த்தர் கைவிட மாட்டார். அல்லேலூயா. ஆமா, மருமகள் உங்களை விரட்டி விட்டாலும் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். உங்க மாமியா உங்களை புண்ணாக்குனாலும் கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். ஆமேனா? ஆமா. அப்ப அந்த பிரச்சனை வரும்போதெல்லாம் இங்க என்ன இருக்கணும்? கர்த்தர் என் பட்சத்துல இருக்கிறார். அதோடு நிறுத்திக்கணும். ஆமா, கர்த்தர் என் பட்சத்துல இருக்கிறான்னு சொல்லிட்டு மாமியாவை ஒரே எத்திடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பார் கர்த்தர் என் பக்கத்துல இருக்கிறார், என்ன உன்னை செய்யறேன் பார் அப்படின்னு ஒரு டம்முன்னு நினைஞ்சிடக்கூடாது, அந்த வில்லங்கத்தை காட்டிடக்கூடாது. அப்படி சொல்லல. மாமியா, கர்த்தர் என் பட்சத்துல இருக்கிறார், உன் சேட்டைக்கு இதுதான் பதில் அப்படின்னு நம்ம போய் என்ன செய்யக்கூடாது? இறங்கக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தை என்னவும் சொல்லுது, உன் பட்சத்தில் இருக்கிறேன். அல்லேலூயா. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள்.
ஆமேனா? சரி, இப்போ 2 பாயிண்ட் தான். ஒன்று, நான் அவரில் இருக்கிறேன், இதுக்கு சந்தேகம் இல்லை. இது சந்தேகம் இருக்கா? சந்தேகம் இருக்கா? இல்லை. அவர் வார்த்தை உங்களில் இருக்கா? இருக்கு. யாராவது இருக்கா? இருக்குன்னு சொல்றவங்க கையை உயர்த்துங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அந்த கையை உயர்த்தினவங்க அவ்வளோ பேரும் முன்னாடி வாங்க, உங்க மைக்கில் கொடுக்குறேன். 2 வார்த்தை சொன்ன போதும். ஏராளமான வார்த்தை இருக்கு, என்ன செய்ய வேண்டாம், அவ்வளவும் சொல்ல வேண்டாம். 2 வார்த்தை. அல்லேலூயா. ஆமாம், வசனம் போடுறவங்கலேருந்து ஆரம்பிப்போமா? நாங்கள் கையை உயர்த்தலையே. கையை உயர்த்தினவங்களை கேளுங்க பாஸ்டர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கையை உயர்த்தினவங்க வாங்க, 2 கர்த்தருடைய வார்த்தையை சொல்லிட்டு போய் உட்காந்துக்கங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. அல்லேலூயா. கேட்டா தெரியும், கேட்டா உங்களால் ஒரு வார்த்தையை உருப்படியா சொல்ல முடியல. சரி, இப்படி நினைச்சிருந்தா நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ, நீங்க எதை கேட்டாலும் அது உங்களுக்கு செய்யப்படும், அது உங்களுக்கு உடனே கிடைக்கும். அல்லேலூயா. இந்த 2 நீங்க உங்க ஜெபம் கேட்கப்படணுமா? அதுக்கு 2 தான். அதுலயும் 50% நம்ம செஞ்சிட்டோம். அவர் எனக்குள்ள, நான் அவருக்குள்ள இருக்கோமா? ஆமா, அவர் எனக்குள்ளே, அதெல்லாம் ஓகே தான். ஆனா அவர் வார்த்தைகள் உங்களுக்குள்ள இருக்கா? அது இல்லைன்னா நீ இன்னும் 100 வருஷம் கிறிஸ்தவளா இருந்தாலும் சொங்கி போய் உள்ளேயாத்தான் இருக்கணும். என்ன செய்ய முடியாது? உன் ஜெபம் கேட்கப்படாது. ஆமா, கடைசியில் நான் சில விசுவாசிகளை பார்த்துருக்கேன். அவங்க ரெகுலரா சர்ச்சில் இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க? நாங்கள் கூட அப்பைக்கப்போ போவோம், வரமாட்டோம், கொஞ்சம் சேட்டையெல்லாம் பண்ணுவோம். ஆனா அவங்க எப்படி இருப்பாங்கன்னா ரெகுலர். ஆமா, யாரு என்னத்தை ஆனாலும் சரி அவங்க சர்ச்சுக்கு வந்துடுவாங்க. கல்யாண வீட்டுக்கு லீவ் போட மாட்டாங்க, கருமாதிக்கு லீவ் போட மாட்டாங்க. அப்படி வருவாங்க. ஆனா அவங்கள கரெக்டா நான் சொல்லுவேன், ஒரு தரித்திரம்னா அவங்கள அடையாளமா காட்டலாம். எப்படி காட்டலாம்? ஐயா, தரித்திரர்கள் எப்படி இருப்பாங்க? ஏன்னா படக்குன்னு அந்த விசுவாசியை பிடிச்சு கொண்டாந்து இந்த பாரு. ஆமா, தரித்திரத்துக்கு அடையாளம் பார்த்தியா என்ன இருக்கும் தெரியுமா? அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த அந்த வெள்ளை சட்டை, சுருக்கா இருக்கிற ஒரு வெள்ளை வேட்டி. அது வேட்டியா இல்லை குப்பை கூடையில இருந்து எடுத்து கொண்டாந்து அலசி தூக்கி கட்டிட்டாங்களான்னு எனக்கு தெரியாது. வர சொல்றதுக்காக இல்லை. அல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவன், அந்த ஐயா சொல்றாரு செழிப்பான், அவருக்குள்ள அந்த வார்த்தை நிலைச்சிருக்கு. அல்லேலூயா. நீங்க செழிப்பீங்க ஐயா. அம்மா செழிப்பா இருப்பாங்க, உங்க பிள்ளைகள் செழிப்பா இருப்பாங்க. அல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவன் அப்ப செழிப்பா இருக்கணுமா இல்லையா? அது இல்லை, இது இல்லை, அது இல்லை, கண்ணீர் குறைவு அப்படின்னு இதே பழப்பு காலம் பூரா இருந்தா என்ன இல்லை? அங்க என்ன இருக்கு? குறைவு. சமாதானம் குறைவு இருக்கு, சரீரத்துல குறைவு இருக்கு, பணத்துல குறைவு இருக்கு, எல்லாத்துலயும் என்ன இருக்குது? குறைவு இருக்கு. அங்க செழிப்பு என்பது இல்லை. அல்லேலூயா. அவங்க கேட்டுக்கொள்ளுகிற காரியம், இன்னைக்கும் சொல்றேன், இந்த ஃபார்முலா இல்லாத ஜெபம் ஒரு நாளும் கேட்கப்படுவது இல்லை. நான் இப்ப சொல்றேன் 50% நிறைவேற்றிட்டோம். அடுத்த 50% என்னதான் இருக்கு? தேவனுடைய வார்த்தைகள் யாருக்குள்ள இருக்கணும்? நீ பெரிய கெட்டிக்காரரா இருக்கலாம் அல்லது கெட்டிக்காரியா இருக்கலாம், உனக்கு மற்றவங்களை காட்டிலும் அதிகம் தெரிஞ்சிருக்கலாம், ஒருவேளை நீ அதிகம் சரம் பின்னலாம், நீ வேலையில கொக்கா இருக்கலாம். அல்லேலூயா. ஆமா. ஆனா நான் சொல்றேன், ஆசீர்வாதம்னா என்னது? ஆசீர்வாதம்னா என்னது?
உங்க கையில காசு இருக்கிறதுக்கு பேரு ஆசீர்வாதம் கிடையாது. நான் சொல்றேன் உங்களுக்கு விளங்குதா? உங்க கையில காசு இருந்தா ஆசீர்வாதம் கிடையாது. ஆனா ஆசீர்வாதம் இருந்தா ஐஸ்வர்யம் இருக்கும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்னத்தை கொடுக்கும்? ஐஸ்வர்யத்தை. நான் சொல்றேன் ஐஸ்வர்யம் வேற, உன் கையில இருக்கிற காசுங்கிறது வேற. அல்லேலூயா. ஐஸ்வர்யம்னா உங்களுக்கு ஒரு சின்ன சாம்பிள் சொல்றேனே, எல்லாம் உங்ககிட்ட இருக்கு, அதை தாண்டி ஓவர்ஃப்ளோவா இருக்கு, அதுக்கு பேர் தான் ஐஸ்வர்யம். அல்லேலூயா. விளங்குதா? சொல்றவங்க தான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்ம மேல இருக்கணும்னா இருக்குன்னு ப்ரூஃப் என்னது? ஐஸ்வர்யம். அந்த வசனம் பொய் சொல்லுது இல்ல? வசனம் பொய் தானே? கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்னத்தை தரும்? முத என்னத்தை கொடுக்கும்? ஐஸ்வர்யத்தை தான் கொடுக்கும். அல்லேலூயா. கர்த்தரின் ஆசீர்வாதமே பாருங்க, the blessings of the Lord it makes rich. அப்புறம் என்னவா? அதனோட அவர் நான் சில நேரம் சபையை ஓபன் பண்ணி ஜனங்களை பார்த்தா இது வேதனையின் இடமாகவே உங்க முகங்களை பார்க்கும்போது எனக்கு தெரிகிறது. அல்லேலூயா. ஆமா, என்கிட்ட இந்த வெள்ளி மாலை வாங்கியிருக்கேன், ஜெபம் பண்ணுங்க, ஓகே, சந்தோஷம்தான். அப்புறம் நீ வரும்போது என்ன செய்வ? ஒரு வண்டி பிரச்சனையோடு சத்தமெல்லாம் கேட்காது, உள்ள ஆவி கூவிக்கிட்டே கிடக்கும். உன் மன நிலைமையில் உனக்கு சமாதானம், சந்தோஷம், நிறைவாய் இல்லை. உன்னுடைய கையில பையில பணமோ இல்லை. யாரெல்லாம் பணம் என் கையில இருக்கணும் அப்படின்னு விரும்புறீங்க? நீங்க யாரு? ஒரு ஆள், ஒரே ஒரு ஆள். எத்தனை கோடிமா உன் கையில இருக்குன்னு நினைக்கிற? எந்திரிச்சு ஒரு நம்பர் சொல்லுமா. எத்தனை கோடி உன் கையில இருக்கணும்? தேவ சமூகத்தில் எழுந்திரு பார்க்கலாம், உன் விசுவாசம் கனப்படுத்தப்படும். எத்தனை கோடி சொல்றாங்கம்மா? அப்படி. அல்லேலூயா. தேவனுக்கு அது ரொம்ப கஷ்டம். அவர்கிட்ட இருக்கிறத தட்டி பிறக்கி அவரையே மொத்தமாக வித்தாலும் 30 வெள்ளிக்காசு தான் கிடைக்கும். என்னம்மா ஏசுநாதரை என்ன விலைக்குமா வித்தாங்க? நான் சொல்றேன், ஏசுநாதரை வித்தின்னா 30 வெள்ளிக்காசு கிடைக்கும். ஆனா ஏசுநாதருடைய வார்த்தையை உள்ள வச்சேன்னா நான் சொல்றேன், உன்னை உயர்ந்த அடைக்கலத்துல, தேவனுடைய ஐஸ்வர்யத்துல, வேதனைகள் இல்லாத மேன்மைக்குள்ள கர்த்தர் உன்னை என்னையும் கொண்டு போக உண்மையுள்ளவன். நான் சொல்றேன், கர்த்தரை வித்தா எவ்வளவு கிடைக்கும்? கர்த்தரை வித்தா எவ்வளவு கிடைக்கும்? கேட்டு சொல்லு, உங்க அம்மாட்ட கேட்டு சொல்லு, எவ்வளவு கிடைக்குமா? கிடைக்காதான்? ஏன் விலைக்கு வாங்க மாட்டேன்ட்டாங்களா? ஆமா, வாங்க மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா அந்த ஆசாரியர்களுக்கு அவர் தேவைப்பட்டுச்சு, அதனால துட்டு கொடுத்தான். இப்ப போய் நீங்க ஏசுநாதரை விற்கிறேன், யாராவது வாங்கிட்டு போங்கன்னு போய் ஒரு நாள் பூரா போய் சந்தையில நெல்லுங்க, ஒரு பைசாவோட தரமாட்டான். அல்லேலூயா. நீ விற்க போனீன்னா பைசாவுக்கு தேராது. ஆனா அவருடைய வார்த்தைகள் உனக்குள்ள இருந்தால் அது உன்னை ஆசீர்வாதத்திற்குள்ள கொண்டு போகும். இட் மேக்ஸ் ரிச். அந்த ஆசீர்வாதம் உனக்கு ஐஸ்வர்யத்தை உனக்குள்ள உண்டாக்கும். ஆமென். நான் செழிப்பு பிரசங்கி இல்லை, நான் ரியலா தேவன் உங்களை எப்படி நடத்தணும்னு நினைக்கிறாரோ அதை பத்தி பேசிட்டு இருக்கிறேன். அது செழிப்புனா அது அப்படித்தான் பேசுவேன். அல்லேலூயா. ஆமெனா. நன்றி ஆண்டவரே. இப்ப பாருங்க, இன்னைக்கு உங்களுக்கு இன்னொரு ஐடியா சொல்லித்தரேன். அதே யோவான் எழுதின சுவிசேஷத்துல உங்களுக்கு இன்னொரு காரியத்தை சொல்லித்தரப்பார். ஆமா, யோவான் 6 பார்த்தீங்க. யோவான் 6
56. என் மாம்சத்தை புசித்து. எல்லாம் எடுத்துட்டீங்களா? தேவனுடைய வார்த்தையம்மா பைபிள்ல இருந்தாமா பேசுற? ஆமா, பைபிள்ல இருந்தா பேசுறாங்க. இது தேவனுடைய வார்த்தை. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன். என் இரத்தத்தை விசுவாசத்தோடு பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான். என்னிலே நிலைத்திருக்கிறான். ஹலோ, நான் சொல்றேன், உங்களுக்கு மனசிலாகுதா? இந்த திருவிருந்த ஆராதனையில் நீங்க அவருடைய மாம்சத்தை புசித்து அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணும்போது, அல்லேலூயா, அப்படி செய்கிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான். சொல்லுங்க, நிலைத்திருக்கிறான். சொல்லுங்க, நிலைத்திருக்கிறான். இன்னைக்கு நான் இந்த அப்பத்தையும் தேவனுடைய மாம்சத்தையும் அவருடைய இரத்தத்தையும் புசிக்கவும் பானம் பண்ணவும் செய்தால் நான் அவரில் நிலைத்திருக்கிறேன். அல்லேலூயா. சரி, அவருடைய ஆண்டவர் சொல்றார், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். எப்படி ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர்? இது ஒரு விசேஷமான காரியமா இல்லையா? அல்லேலூயா. நீங்க வார்த்தையை கேட்டு அதை மனசுக்குள்ள வச்சு, அல்லேலூயா, அப்படி இல்லாம செஞ்சிருவீங்க? பைபிள் அப்படியே விசுவாசிச்சிருவீங்க? சொல்லுங்க. விசுவாசியாதவர்களுக்கு ஸ்தோத்திரம். அதை பத்தி நான் இப்ப பேசல. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அல்லேலூயா. இப்ப அதே இது இங்கிலீஷ்ல இங்க என்ன இருக்குன்னா, எவன் அவருடைய மாம்சத்தை புசிக்கிறானோ, அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணுகிறானோ, அவனில் நான் என்ன செய்றேன்? இருக்கிறேன். அது போல அவனும் அவன் என்கிட்ட இருக்கிறான், நானும் அவனுக்குள்ள இருக்கிறேன். ஆம்பிளிஃபைட் பைபிள்ல அதே வசனத்தை, he who feeds on my flesh and drinks my blood dwells continually in me. Hallelujah. Continually, அதுக்கு ஒரு வார்த்தை வருது, தொடர்ந்து நிலைத்திருக்கிறான்னு அர்த்தம். ஹல்லேலூயா. நீங்கள் இந்த பானத்தை, இந்த மாம்சத்தை புசிக்கும் போது நீங்கள் எப்பொழுதும் தேவனில் நிலைத்திருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஆமாவா பாஸ்டர்மா? ஹல்லேலூயா. ஆமா, எப்பொழுதும் நிலைத்திருக்கிறீர்கள். இதுக்கு அவ்வளவு பவர் இருக்கு. ஆமேனா? அப்படி நீங்கள் தொடர்ந்து நிலைத்திருப்பதைப் போலவே நானும், நீங்கள் எப்படி என்னிலே தொடர்ந்து நிலைத்திருக்கிறீர்களோ அது போலவே நானும் உங்களிலே I in like manner dwell continually in him. நானும் தொடர்ந்து அவனில் நிலைத்திருப்பேன். அல்லேலூயா. சொல்றேங்க, செகண்ட் பை செகண்ட் தேவன் என்னுடையதான் இருக்கிறார். அல்லேலூயா. நான் அதனால தான் நான் சொல்றேன், இதை ஒரு விசேஷமா விசுவாசிங்க. இப்பவே விசுவாசிச்சிருங்க. ஆண்டவரே, இப்ப நீங்களும் அவரும் நினைச்சிட்டீங்களா? நினைச்சிருக்கீங்களா? இப்ப நான் அந்த வசனத்தை மெர்ஜ் பண்றேன். நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அது சொன்னாரு, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இங்க அதே தான் சொல்றாரு. வார்த்தையாகிய இயேசுவும், அல்லேலூயா, வார்த்தையாகிய இயேசுவும் நானும், இப்ப அந்த வார்த்தை கொஞ்சம் வித்தியாசமா, தொடர்ந்து நான் நிலைத்திருக்கிறேன். அல்லேலூயா. இப்ப இங்க பானம் பண்ணி அவருடைய ரத்தத்தை, மாம்சத்தை புசித்து ரத்தத்தை பானம் பண்ண பிறகு அடுத்த 10வது நிமிஷத்துல நான் மறந்து போவேன். வீட்டுல போய் நினைவு கூறுறீங்களா? சபையில நினைவு கூறுகிறது இருக்குல்ல, இதை நினைச்சுக்கிட்டே இருப்பீங்களா? நினைவு கூர்ந்து முடிஞ்சது அப்படி இருப்பீங்களா?
நினைவு கூர்ந்து முடிஞ்சதுன்னு தான் இது வரைக்கும் இருந்திருக்கு. ஹலோ, இப்போ உங்கள்கிட்ட கேட்குறேன், டக்குன்னு பதில் சொன்னால் உங்களுக்கு ஒரு பரிசு. ரைட்டா? ரெடியா? ஆமாம். தெரிஞ்சவொடனே கையை வைத்திடணும். ரைட்டா? சரி. போன திருவிருந்து என்னைக்கு கிடைச்சது? அதுதான் டைம். ஞாபகம் இல்லை பாஸ்டர். அல்லேலூயா. அதான் டைமிங் நான் சொன்ன அந்த டைமுக்குள்ள தான். எனக்கு இப்போ எல்லாருக்கும் தான் தெரியும். புது வருஷத்தன்னைக்கு நம்ம என்னதான் பண்ணோம்? அல்லேலூயா. 1ஆம் தேதி. அல்லேலூயா. அந்த 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 பாருங்க, நம்ம எங்கெல்லாம் ஃபெயிலியர் ஆகுறோம். 1ஆம் தேதி, 5ஆம் தேதி அப்படி நிறைய இருக்கு. அல்லேலூயா. நான் சொல்கிறேன், அது சடன் அவங்க மைண்டுக்குள்ளேயே இருந்தால், மைண்டுக்குள்ளேயே புதன்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் பாஸ்டர் அப்படின்னு என்ன செஞ்சுருக்கோம்? படிச்சுன்னு சொல்லிடும்ல. அதை யோசித்து ரீகால் பண்ணி மண்டைக்குள்ளே கட 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 கடன்னு போட்டு சரி, இதை நீங்கள் டேட் சரியாக சொல்லிடுவீங்க. அன்னைக்கு என்ன வார்த்தை பிரசங்கிக்கப்பட்டதுன்னு உங்ககிட்ட கேட்டால், நான் பைபிளில் எழுதி வச்சதை எடுக்கணும். என்ன தேவி? அல்லேலூயா. ஆமாம், டைரியை புரட்டி எடுக்கணும். ஏன்னா டைரியில் இருக்கு, மனசில் லொல்ல. சொல்லுங்க, டைரியில் இருக்கு, மனசில் இல்லை. சிலருக்கு டைரியிலையும் இல்லை, சிலருக்கு டைரியிலையும் இல்லை. உங்களை வச்சு ஸ்தோத்திரம். நான் சொல்றேன், உங்களையும் பிரகாசிக்க செய்கிறவர் இயேசு. ஆமென், ஆமெனா? ஆனால் நான் ஒன்று சொல்லுவேன். நான் ரட்சிக்கப்பட்ட காலத்தில் இருந்தும் சரி, நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி இருந்த காலத்திலையும் சரி, எனக்கு அவர் பிரசங்கத்தை கேட்டேன்னு வச்சுக்கோங்க. இப்பயும் நான் சொல்கிறேன், ஒரு 6-7 படிக்கும்போது ஒருத்தர் பிரசங்கம் பண்ணதை, யோபிலிருந்து பிரசங்கம் பண்ணதை என் மண்டைக்குள்ளே இன்னும் நான் வச்சுருக்கேன். அல்லேலூயா. அவர் முகம் இன்னும் என் மைண்டில் இருக்குது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவர் எடுத்தார். அவர் என்னை முன்னும் பின்னும் நெருக்கி என் தலையில் கையை வைக்கிறார். ஆமாம், நான் இங்கே தேடினேன் காணோம், அந்த பக்கம் தேடினேன் காணோம், எங்கேயும் காணோம். நான் கண்டுபிடிக்க முடியாதபடி அவர் ஒழித்து கொண்டு இதை வச்சு அவர் பேசினார். அது இன்னும் எனக்கு மனசுக்குள்ள அந்த வார்த்தைகள் பிரசங்கம் பண்ணது ஞாபகத்தில் இருக்கு. அல்லேலூயா. தேவன் நிறைய காரியங்களை எப்பயோ பேசினது, ஊழியக்காரங்க பேசின வார்த்தை இன்னும் என் மைண்டில் இருக்கிறது. அது இருக்கிறதுனால தான் நான் இருக்கிறேன். அல்லேலூயா. அதனால் இன்னைக்கு அந்த வார்த்தையை சொல்லித்தரேன். நான் தேவனுடைய வார்த்தையை சொல்லுங்க வீணாக்க மாட்டேன். அல்லேலூயா. அதை ஸ்டோரேஜ் பண்ணுவேன் இன்னையிலிருந்து. அல்லேலூயா. பக்கத்தில் பாருங்க, ஆசீர்வாத உடன்படிக்கை மாதிரி லூஸில் விட மாட்டேன். ஆசீர்வாத உடன்படிக்கை மாதிரி நான் லூஸில் விடுற ஆள் கிடையாது. சத்தமாக சொல்லுங்க. செய்கிறதெல்லாம் சேட்ட, அப்புறம் அதை செய்கிறது பாவத்தை அறிக்கையிட்டா தானே மன்னிக்கப்படும். பாவம் செஞ்சாச்சுன்னா பாவத்தை அறிக்கை ஒன்றா தானே மன்னிக்கப்படும். அல்லேலூயா. அதனால சொல்கிறேன், ஆசீர்வாத உடன்படிக்கையை நான் லூஸில் விட்டுட்டேன். அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை தான் அதை பற்றியே யோசிப்பேன். சில நேரம் இப்படி மொத்தமாக கொண்டு போய் 10 ரூபாயை போட்டுட்டு போயிடலான்னு பார்த்தா, இவர் 70க்கு அங்கே என்ன செஞ்சிருக்காரு, வச்சிருக்காரு. நீ அவ்வளவு சிரமப்பட்டு, பாவம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ என்னைக்கு வலிச்சு கிழிச்சு கொடுக்குறியோ அது அப்படி பத்திரமா இருக்கும், மண்ணுக்குள்ளே பொதிச்சு ரெடியாக இருக்கும். நீ மனப்பூர்வமாக கொடுத்துட்டு, நான் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறேன். அல்லேலூயா. விதைச்சா அறுவடை உண்டா? விதைச்சா அறுவடை உண்டா? உண்டு தானே. அப்போ அறுவடையை குறித்து ஒருத்தன் ஒரு ஏக்கரில் இத்தனை முடை வரும்
அப்படின்னு கணக்கு பார்ப்பானா பார்க்க மாட்டானா? பார்ப்பானா? அல்லேலூயா. ஆமா, சிலர் பார்ப்பாங்க, விதைச்சிருக்கோம் என்னத்த வரப்போகுது, அது சத்தியமா அவனுக்கு விளையாது, வரவும் வராது. ஹலோ, ஆண்டவர் சொல்றாரு, நீ விளைச்சல்ல பங்கடைவேன் என்று நம்பணுமா? அப்படியே சொல்றாரு. அதனாலதான் சொல்றாரு, போரடிக்கிற மாட்டின் வாயை கட்டாத. அல்லேலூயா. ஏன் ஒரு 10 ஏக்கர்ல விளைச்சலை போட்டிருக்கு, மாடு என்ன செய்வாங்க, அது சுற்றி போர் அடிக்கிறத பார்த்துருக்கீங்களா? மாடு அதில் நடக்கும், தானியத்தில் நடந்து நடந்து சோள கதிர் அந்த இதில் எல்லாம் நடந்து கதிர் தனியாக கொம்பை தனியாக பிரிச்சிடும். அப்படி தான் போர் அடிப்பாங்க. அப்படி போர் அடிக்கும் போது அது வாயை என்ன செஞ்சிருவாங்க, ஆமாம், நல்ல மூச்சு போகிற மாதிரி ஓட்ட ஓட்டையாக போட்டு சிலது இருக்கும், அதை போட்டு கட்டிடுவாங்க. அது விட்டால் என்ன செஞ்சிடும், கொஞ்சம் எடுத்து திங்கும். அப்படி தின்னா விளைச்சலே போயிடும். அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த விளையலைன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆமாம், சிலர் மாடு வளர்க்குறத பார்த்துருக்கீங்களா? ஆமாம், அது அன்புல வளர்ப்பாங்க. மாடு போயிட்டே இருந்தாலும் போதும், இந்தடான்னு நினைச்சுவாங்க. ஆமாம், சேட்டுகள் அதெல்லாம் செஞ்சா வாயில் கொடுப்பாங்கடா. எங்கள் வீட்லேயும் அப்படித்தான். ஒரு ஆள் என்ன செய்யும், அங்கிட்டு ஒரு கண்ணுக்குட்டி இதெல்லாம் வரும், வீட்டிலேருந்து ஏதாவது எடுத்து கொண்டு போய் அவர் கொடுப்பார். கொடுத்த பிறகு என்ன செய்வார் தெரியுமா, ஒரு அடி அடிப்பார், அது வாங்கிக்கணும். வழங்குதா? நீங்கள் அன்பாக இருந்தால் அந்த அடியை கூட ஸ்மைல் பண்ணி வாங்கிக்கிறோம். அல்லேலூயா. ஆனால் ஒன்றும் கொடுக்காம அடிச்சேன்டா என்ன நடக்குமோ அது நான் சொல்கிறேன், அதெல்லாம் யோசித்து பார்த்து செய்யுங்க, மாட்டிக்கிடாதீங்க. அல்லேலூயா. ஆமென். இப்போ ஒரு 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 சின்ன ஃபார்முலா தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு இயேசுவா சொன்னாரு, சத்தியம் உள்ளவரா சொன்னாரு. அவர் வாட்டில் சொல்லிட்டு போவார், நம்ம வாட்டில் வாழுவோம். இந்த வார்த்தையெல்லாம் நம்ம மனசுலையே எடுத்துக்கிடக்கூடாது. சரியா? நாம் அவருக்குள்ளே இருக்கோம், என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அந்த வாழ்க்கை வாழாதேங்கிறேன். குறிக்கோளோடு வாழணும். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை சொல்லி சொல்லி ஆண்டவர் சொன்னார் இல்லையா? எப்படி சொன்னார்? மனுஷன் எதனால் பிழைப்பான்? அப்பத்தினால பிழைச்சா தொந்தி தான் இருக்கும். என்ன இருக்கும்? தொந்தி தான் இருக்கும். வெறும் இட்லி தோசை, ஆமாம், முட்டை மீன் போட்டுக்கிட்டு இருந்தா தொந்தி நல்லா பிழைக்கும். பிழைக்குமா? பிழைக்கும். சாப்பிட்ற விஷயத்தில் மக்கா என்னமும் சொல்லிடக்கூடாது. உங்களை சொல்லிட்டா பாவம், ஒரு நேரம் என்ன செஞ்சிருவீங்க, வேண்டாம் போ, வயிறு தான் காயும். என்ன போது? சாப்பிட்ற விஷயத்தில் நான் சொல்கிறேன், சண்டை கிண்டை போடாது, தின்னுடு. அல்லேலூயா. ஆமாம், இல்லைன்னா வயிறு காந்தும். வயிறு காந்துச்சுன்னா அந்த எதிர்த்த ஆள் கூட மனசும் சேர்ந்து காயும்ல. சாப்பிடலைன்னா, நானும் அப்படித்தான், சாப்பிடலைன்னா என்ன செஞ்சிருவேன், வீம்பா வந்துடுவேன். ஆனால் வயிறு சும்மா இருக்குமா? சும்மா இருக்காது. சரியா செய்யாத ஆட 2 போடு போட்டால் என்னென்னு துடிக்கும். அல்லேலூயா. சாப்பாட்டு விஷயத்தில் கோபப்படுகிற ஆட்கள் அப்படி யாராவது இருக்கீங்களா? நான் சொல்கிறேன், கொஞ்சம் கூச்சம் இல்லாமல் கையை தூக்கிடுங்க. அல்லேலூயா. ஹலோ, நான் எல்லாம் நிறைய பேர் பார்த்துருக்கேன், கையார பார்த்துருக்கேன். அல்லேலூயா. கையை தூக்காம இருந்துடாதீங்க. அல்லேலூயா. ஆமாம், எதிராச்சப்பா சொல்கிறார், என் பேர் அதில் இடிக்கங்க அப்படிங்க. இந்த அவர் ஒரு ஆள் இந்த பிள்ளைகள்னா பிள்ளை உண்மை சொல்லுங்க. அல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, பிள்ளைகள் உண்மை சொல்லும். அல்லேலூயா. ஆமாம், மனம் திரும்பி பிள்ளைகளை போல ஆனாலும் உண்மை சொல்லும். மற்றதெல்லாம் இருக்க
கல்லூரி மங்கமா இருக்குமே தவிர உண்மை சொல்லவே சொல்ல. என்னங்க ஐயா, அப்படித்தானே? நான் சொல்றது விளங்கலையா? மாமியா மருமகா வீட்டில் சண்டை எப்படி வரும்? சாப்பாட்டு விஷயத்துல தான் வரும். வருமா? ரொம்ப வரும். ஏன் வரும்? என்னதான் மாமியா வந்து சொன்னாலும் மருமகளுக்கு கோபம் மட்டும்தான் வரும். தோத்துறோம். மாமியா மருமக சண்டைக்கு இல்லை இது. அல்லேலூயா. இந்த காரியத்துக்கு இல்லை. அது இப்ப நம்ம பேச வேண்டிய பிரச்சனை இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் தேவனுடைய வார்த்தையில நிலைச்சிருந்தா நீங்க கேட்கறதெல்லாம் கிடைச்சிடலாம். ஆமா, இன்னைக்கு சீக்கிரமா நான் முடிக்கிறேன். இந்த வார்த்தையை மைண்ட்ல வச்சுக்கோங்க. நீங்கள் பிழைப்பதற்கு தேவனுடைய வார்த்தை உதவி செய்கிறது. அல்லேலூயா. சேம் ஈக்குவலா இந்த அப்பப்பிட்குதல் உங்களுக்கு என்ன செய்யுது அப்படின்னா, ஆண்டவர் சொல்றாரு, அதெல்லாம் இருக்கட்டும், என் மாம்சத்தை புசிக்கிறவன் என்ன செய்வானா? கர்த்தருடைய வார்த்தை எப்படி சொல்றது? 11ல் யோவான் 11ல் 25 26 வாசிங்க. இயேசு அவளை நோக்கி, ஆ, நானே ஆ, உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் ம், மரித்தாலும் பிழைப்பான். மரித்தாலும், சொல்லுங்க, மரித்தாலும் பிழைப்பான். ஆ, உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிற எவனும் என்னை விசுவாசிக்கிற எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். நான் நம்ப மாட்டேன். இல்ல, நான் நம்புறேன். சிலர் சொல்றாங்க அதப்படி. பாட்டி யாராவது இருக்கீங்களாமா? நான் சொல்றேன், எந்த பாட்டிக்கும் நான் அடக்க ஆராதனை எல்லாம் நடத்தவே மாட்டேன். எங்க பாட்டிகள் பூரா விசுவாசிக்கிற பாட்டிகள். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. மரணம் ஜெயமாய் விழுங்கப்பட்டாயிற்று. நானும், சொல்லுங்க, நானும் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறேன். என்றைக்கும் வாழ்ந்திருப்பேன். அல்லேலூயா. ஆண்டவர் அதை இங்கேயும் அதை சொல்றார் பாருங்க. அல்லேலூயா. யோவான் 6:58 வாசிங்க. நல்லா வாசிங்க. வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுதான். அதாவது இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போல் அல்ல. அந்த மன்னா இருந்துச்சு 40 வருஷம் தொடர்ந்து கிடைச்சது பாத்தீங்களா? அல்லேலூயா. சொல்லுங்க, 40 வருஷம் மன்னா சாப்பிட்டாங்க. அவங்க வஸ்திரம் பழசா போகல. அவங்க பாதரட்சியின் வார் கூட அருந்து போனதில்லை. புத்தம் புதுசா இருந்துச்சு. அவர்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை. ஹலோ. ஆனாலும் அவர்கள் ஆனாலும் 50 பேர் செத்தாங்க, 2 பேரை தவிர. ஹலோ. அவங்க ஏன் செத்தாங்க? என்ன செய்யல? தேவனுடைய வார்த்தையில் அவங்க நிக்கல. தேவனுடைய வார்த்தையில் அவங்க ஒரு நாளும் நிக்கல. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உயிரோடு இருந்து விசுவாசிக்கிறவன் யாராவது இருக்கீங்களா? நான் இப்படியாவது சொல்லுங்க. நீங்க இதை மாற்றி இப்படி சொல்லுங்க. உயிரோடு இருந்து விசுவாசிக்கிறேன், எனக்கு மரணம் இல்லை. அவ்வளவு எதுக்கு போறீங்க? ஒரு ஜலதோஷம் கூட இல்லை. நல்லா சத்தமா சொல்லுங்க. ஜலதோஷம் கூட இல்லை, தலைவலி கூட இல்லை, முதுகு வலி இல்லை, அல்லேலூயா, கால் கை வலி இல்லை, கழுத்து வலி இல்லை, வயத்து வலி இல்லை, ஒரு வலியும் இல்லை. அல்லேலூயா. மரண வரை கேட்டீங்க, இது இல்லை முத. அல்லேலூயா. இது வேணுமா?
ஏன்னா இல்லைன்னு சொல்லும்போது ஆண்டவர் உங்களை சொல்றாரு. ஏன்னா இது உங்க வாழ்க்கையில வரக்கூடாது, நீ வாயால சொல்லணும், அதுக்குரிய நேரம் இது. இது ஒரு ரட்சணியம், நீ பேசும்போதே அந்த ரட்சணியம் உனக்குள்ள வந்துடும். அதனாலதான் வாயை திறந்து விரிவாய் திறன் சொல்லுங்க, விரிவாய் திறன். என்ன திறக்கணும்? எனக்கு நோய் இல்லை, அல்லேலூயா. நீ இப்படி சொல்றதுனாலதான் உனக்கு நோய் இல்லைன்னு இல்லை, அது மட்டும் காரணம் இல்லை. உன் நோய்களை அவர் சுமந்து தீர்த்தார், அவர் தழும்புகளால் நீங்கள் சுகமாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. சிலருடைய விசுவாசத்தை நான் பார்க்கிறேன். ஆமா ஆமா ஆமா, சத்திரம் சத்திரம், அல்லேலூயா. அங்க குறையுது, அதனால அப்படி சொல்லுங்க. குத்துது குறையுதெல்லாம் உள்ள இருக்கிறதுனால சத்திரம் சத்திரம். நானும் ஆண்டோடைய கிருபையினால இந்த ஊழியத்துக்குள்ள வந்திருக்கிறேன். ஊழியத்துக்குள்ள 2013 உள்ள வந்துட்டோம். ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதியா எப்போனாச்சு எனக்கு ஒரு இது கொடுத்தீங்களே, ஆகஸ்ட் எப்போ? நவம்பர் 14, அது என் பிறந்த நாள்ல. 14ஆ 16ஆ? சரி, அன்னைக்கு தான் நாங்கள் ஊழியத்திற்காக அனாயிண்டிங் பண்ணப்பட்டோம். சரியா? ஆமாம், அதுக்கு முன்னாடி ஏப்ரல்லையே ஈஸ்டர் பண்டிகையை ஒட்டி 2013 ஊழியத்துக்குள்ள நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம். ஓகேயா? அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் பலவீனத்தோடு இங்கே ஏறினது இல்லை. சில நேரங்களில் பலவீனத்தோட ஸ்டெப் ஏறி இருக்கிறேன், இங்கே வந்து பலப்படுத்தப்பட்டிருக்கிறேன், சுகம் அடைந்திருக்கிறேன். அதுதான் சத்தியம். அல்லேலூயா. அதனாலதான் சொல்றேன், நீங்கள் பலவீனப்படுவதில்லை. அந்த வனாந்தரத்தில் 40 வருஷம் மன்னா சாப்பிட்டாங்க பாருங்க, அவங்க பலவீனப்பட்டதில்லை. நல்லா சொல்லுங்க, அந்த அந்த மன்னாவை சாப்பிட்டவன் பலவீனப்பட்டதில்லை, கண்ணை மூடி தூங்குனதில்லை. சோத்திரம். இது எதுக்கு வருது? சோத்திரம். அல்லேலூயா. கர்த்தாவே, வனாந்திரத்தில் இந்த மணிக்கு இங்கே வந்துட்டு விட்டுருங்க. அல்லேலூயா. அவங்க ட்ரெஸ்ஸு ஒரு நாளும் கிழிஞ்சதே இல்லை. சிலருக்கு விருப்பம் இல்லாத ட்ரெஸ் போடுவீங்க, பார்த்துருக்கீங்களா? சிலருக்கு இங்கே ஏதாவது கரைப்பட்டிருக்கோம் என்ற ஒரு சட்டை கரைப்பட்டுருச்சு. உடனே நான் என்ன செய்வேன் தெரியுமா? ஆண்டவரே, இதை கையில் வச்சுக்கிடுவேன். ஸ்தோத்திரம். இப்போ என்ன வித்தியாசமா தெரியும்? இங்கே கரை இருக்க மறைக்கிறதுக்காக இங்கே வச்சுருப்பேன். சிலர் நினைச்சுவாங்க, ஆமாம், ஒருவேளை சேலையாக இருந்தால் எழுத்து 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 எழுத்து. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமாம், அதில் இங்கனக்குள்ள ஒரு ஓட்டை வந்துச்சுன்னா அது ஒரு மடிப்பு போட்டு பின்ன குத்தி அது களை என்ன செய்யும், கூட கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியும். அதில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. புதுசுதான், அந்த பழைய ஏற்பாட்டிலேயே புத்தம் புதுசு. ஆமேன்னு ஒரு வாயில வருதா? அல்லேலூயா. பழைய ஏற்பாடே புதுசு, இந்த புதிய ஏற்பாடு அவ்வளவு புதுசு. பலவான்கள் தான், பலவீனமே இல்லை. செத்தாங்க. சொல்லுங்க, அந்த மன்னாவை புசித்தவர்கள் மரித்தார்களே. அல்லேலூயா. ஆனா அல்லேலூயா, என்னை புசிக்கிறவன், அதை உங்களை பிழைக்க வைக்கிறது யாரு? என் மாம்சத்தை புசித்து இரத்தத்தை நீங்கள் பானம் பண்ணுவீர்கள் என்றால் நான் உங்களை பிழைக்க வைப்பேன், நான் உங்களை வாழ வைப்பேன். ஐயா, அந்த கேரண்டி தான் ஐயா ஆண்டவர் சொல்றாரு. அவர் வரும் வரைக்கும் இதை செய்ய. ஹல்லேலூயா. சொல்லுங்க, வரும் வரைக்கும் இதை செய்வேன். ஹல்லேலூயா. அப்படின்னா வரும் வரைக்கும் இருப்பேன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அவர் வரும் வரைக்கும் இதை செய்வேன். ஹல்லேலூயா. மாம்சத்தை புசித்து ரத்தத்தை பானம் பண்றதுன்னா
விளையாட்டான காரியம் இல்லை. இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க யார் எந்த சபையிலிருந்து வந்தாலும் சரி, இன்றைக்கு இந்த வார்த்தையை விசுவாசித்தீர்கள் என்றால் கர்த்தர் சொல்றாரு, நான் வாழ வைப்பேன், அவன் என்னாலே பிழைப்பான். எப்படி பிழைப்பான் தெரியுமா? தேவ ரகமா பிழைப்பான், மகிமையோடு பிழைப்பான், பலவீனத்தோடு அல்ல. அல்லேலூயா. ஆமா, தேவனுடைய செழிப்போடு ஒருத்தன் பிழைப்பான், ஐஸ்வர்யத்தோடு பிழைப்பான், கனத்தோடு பிழைப்பான். ஆமென் சொல்லு. அல்லேலூயா. அதனால இன்னைக்கு சொல்றேன், இந்த விசுவாசம், இந்த வார்த்தையில் விசுவாசம் வச்சா இன்றைக்கு பந்தியில வந்து உட்கார்ந்து நீங்க என்ன செய்யுங்க, பங்கு பெற்று பாருங்கள். உங்க வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவார். தேவன் உண்மையுள்ளவர், கர்த்தர் உண்மையுள்ளவன். ஆமென். எத்தியோப்பிய மந்திரியோட போய் பிலிப்புவ, நீ அவனோட சேர்ந்துக்கோ. அவர் அந்நியாரம் என்ன படிச்சுட்டு போறாரு? ஏசாயா 53 படிச்சுட்டு போறாரு. ஏசாயால 53 இல்லம்மா இருக்கா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய பேருக்கு தெரியாது, ஆனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் பேருக்கு தெரியும். அல்லேலூயா. அந்த 53ல அவர் நம்முடைய அக்கிரமங்களுக்காக என்ன அது யாராவது வாசிங்களா பார்க்கலாம்? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். யாராவது மைக்கை எடுக்கிறதுக்குள்ள யாராவது முந்திராம கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். மைக்க கொடுங்க, மைக்க கொடுங்க. ஆமா ஆமா ஆமா, ஸ்தோத்திரம். மெய்யாகவே மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய என்னம்மா சொன்னாப்ல? மெய்யாகவே நம்முடைய பாடுகளை, இந்த பாடா எனக்கு கேக்குறியா? அந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய அது அப்படி பிறாத. இனி நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டால் உனக்கு அந்த பாடு உன்னை விட்டு நீங்குகிறது. அது அவர் பார்த்துக்கிடுவாரு. சத்தியமான வார்த்தையை சொல்லுகிறேன். அல்லேலூயா. பாடா பிறந்ததிலிருந்து பாடா இனி இல்ல. அவர் என்றைக்கு உனக்குள்ள வருகிறாரோ இனி பாடுகள் அவர் ஏற்றுக்கொள்கிறார். ஏற்றுக்கொண்டு உன் துக்கங்களை சுமந்தாரு. போதும், இது போதும் எனக்கு. அல்லேலூயா. பாடுகளை ஏற்றுக்கொண்டாரு, துக்கங்களை சுமந்தார். உன் துக்கம் இனிமேல் சந்தோஷமாய் மாறும். உன் சூழ்நிலை என்னவா வேணாலும் இருக்கட்டும், உன் சூழ்நிலைய உனக்கு ஏற்ப சந்தோஷமாய் மாற்ற சர்வ வல்லமையுள்ள தேவனால் கூடும். ஆமென். பின்னாடி கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, அல்லேலூயா, உனக்கு செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? சிலருக்கு என்னாச்சுன்னா விசுவாசிச்சு நம்ம மக்களுக்கு சிலருக்கு விசுவாசிச்சு சீனு போயிடுச்சு. எப்படி போயிடுச்சு? விசுவாசிச்சு சீனு போயிடுச்சா? நீ விசுவாசிச்சதே இல்லை. ஏன்னா விசுவாசித்திருந்தால் நீ யாருடைய மகிமையை பார்த்திருப்பாய்? தேவனுடைய மகிமைய நீ பார்த்திருக்கணும். நான் சொல்றேன், இன்னையிலிருந்து ஆரம்பிங்க. தேவனுடைய மகிமையை ஒவ்வொரு காரியத்திலையும் நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென். ஆமா, என் கூட ஒருமனப்படுகிறதுக்கு ஒரு ஆத்மாங்க என்ன செய்து, ஆமா, சந்தோஷத்துல துள்ளி கொண்டிருக்கிறது. அவனுக்கு அந்த வார்த்தை தெரியல, அந்த மந்திரிக்கு. இது யாரை பத்தி எழுதுறாரு? ஐயோ, அவரை பத்தி எழுதுறாரா, யாரை பத்தி எழுதுறாரு தெரியல, படிச்சுட்டே போறேன். சிலருக்கு என்னதான் படிக்கிறோம்னு தெரியாட்டாலும் நான் சொல்றேன், படி. அல்லேலூயா. உனக்கு விளங்குதோ விளங்கலையோ படி. ஒருத்தர் அனுப்புவாரு. அல்லேலூயா. பிலிப்பு கேட்கிறான், நீர் வாசிக்கிறவைகளின் கருத்து இன்னதென்று உமக்கு தெரியுமா? உடனே அவன் நிறுத்திட்டான். ஏறி உட்காரப்பா, ஒருத்தன் எனக்கு சொன்னதானே தெரியும், சொல்லுப்பா அப்படிங்கிறான். அதை சொல்லி இயேசுவை என்ன செய்யறான்? அவர் தான், அந்த இயேசு தான் உன் பாடுகளை, உன் துக்கங்களை, உன் நோய்களை, உன் பலவீனங்களை அவர் ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லுங்க பார்க்கலாம். அவர் என் பாடுகளை, என் துக்கங்களை, என்னுடைய நோய்களை, பலவீனங்களை சுமந்து கொண்டார்.
ஹல்லேலூயா. இனி அது அவர் சுமந்துக்கிட்டாருன்னா ஒன்றை வந்து எடுத்துட்டாருன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. ஆமா, இதுதான் இயேசு. அவர் சிலுவையில தான் இந்த செஞ்சு முடிச்சாரு. அவர் மெய்யான தேவகுமாரன், மனுஷனை ரட்சிக்க வந்தவர். மனுஷன் ரட்சிக்கப்படுகிறதற்கு வானத்தின் கீழே பூமியின் மேலே இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. ரைட்டா? ரைட்டா? அவன் இயேசுவை பத்தி சொல்லிட்டான். சொன்ன உடனே அவன் கேட்கிறான், இந்த தண்ணி இருக்கே, நான் ஞானஸ்தானம் பெற தடையா அப்படின்னு கேட்ட உடனே அவன் ஒரே நிமிஷம், நீ பெந்தகோஸ்தையா சிஎஸ்ஐயா, உங்க அம்மா யார், இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தானா. ஒரே வார்த்தை சொன்னான், நீ முழு இருதயத்தோடு இந்த வார்த்தைகளை நீ நம்பினா என்றால், விசுவாசித்தா என்றால், அல்லேலூயா, தடை இல்லை. 2 பேரும் இறங்கினா அவனுக்கு தண்ணியிலே ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. இவன் கரையேறதுக்குள்ள பிலிப்பு ஆவியானவர் கொண்டு போயிட்டாரு. அவன் சந்தோஷத்தோட திரும்பி போனான். சொல்றேன், உன் பாடெல்லாம் அவருக்கு சர்வ சாதாரணம். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, இந்த வார்த்தை இங்க வச்சு கொடுத்தாரு. எப்படி? என்னாலே பிழைப்பான். சொல்லுங்க, இயேசு உங்களை பிழைக்க வைப்பார். தேவன் உங்களை பிழைக்க வைப்பார். அது ராஜரீகமாய் பிழைக்க வைப்பார். யார் விசுவாசிங்க? அவமானத்தோடு பிழைக்க வைக்கிறது இல்லை. அல்லேலூயா. சந்தோஷமும் மகிழ்ச்சி கொண்டாடுதலும் உள்ள ஒரு வாழ்க்கையில உங்களை பிழைக்க வைப்பார். வாழ்வீர்கள். வசனம் அப்படி சொல்லுகிறது. அல்லேலூயா. என்னை புசிக்கிறவன் எவனும் என்னால வாழுவான். ரெடியா? அல்லேலூயா. விசுவாசிக்கிற 2 காரியம் தான் சொல்லியிருக்கேன். ஒன்று, அவர் உங்கள நிலைத்திருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், எனக்குள்ள இருக்கார். 50% ஓகே. அல்லேலூயா. அவருடைய வார்த்தைகள் உங்களுக்குள்ள இருக்கா? ஐயா, அதான் இல்லை. ஐயோ, கோளாறாயிடுச்சு. சரி விடு. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனுக்குள்ளே நிலைத்திருக்கிறேன். அல்லேலூயா. நானும் அவனுக்குள்ள எப்பயும் இருப்பேன், அவனும் எனக்குள்ள இருப்பான், நானும் இருப்பேன். சொல்லுங்க, இங்க பிரிவே கிடையாது. கண்டினியூஸா நிலைச்சிருப்பான். அது சொல்றேன். தொடர்ந்து மரண பரியந்தம் அவர் உங்களிலே நிலைத்திருக்கிறபடினால ஆண்டவர் சொல்றாரு, கடைசி நாள்ல நான் உங்களை எழுப்புவேன். எந்த காரியத்துல? நான் மத்திய ஆகாயத்துல வரும்போது. அல்லேலூயா. விஷயம் சொல்லட்டுமா? ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் கல்யாணம் பண்ணிட்டாங்க. அல்லேலூயா. சொல்லுங்க, ஆம்பளையும் பொம்பளையும் கல்யாணம் பண்ணியாச்சு. சிலருக்கு அந்த ரகசியம் தெரியாது. எபேசியர் 5ஆம் அதிகாரத்துல இந்த ரகசியம் பெருசு. அது தெரியலன்னா உன் குடும்பம் உருப்படாது. அல்லேலூயா. எப்படியா? இத நிமித்தம். அல்லேலூயா. புருஷன் இத நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு, தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து. யாரோட இருப்பான்? மனைவியோட இசைந்து இருப்பான். அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். ஒரே சரீரம். அல்லேலூயா. ஒரே சரீரம். அல்லேலூயா. இன்றைக்கு இயேசுவும் நீங்களும் ஒரே சரீரமா எப்படி ஆவீங்கன்னு தெரியுமா? அதுக்குரிய பைபிள்ல வசனம் இருக்கா? அல்லேலூயா. அதுக்கு வசனம் யாராவது சொல்ல முடியுமா? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் அவரோடு ஒரே சரீரமா இருக்கிறீர்கள். வசனம் யாராவது சொல்ல முடியுமா? யாராவது சொல்ல முடியுமா வசனம்? அல்லேலூயா. நான் சொல்றேன், கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவரோட அது ஒரே ஆவியா இருக்கிறான். வசனம் சொல்றேன், இருங்க. எப்படி இருக்கு? அவரோடு இசைந்திருக்கிறான். 1 கொரிந்தியர். அல்லேலூயா. அவரோடு இசைந்திருக்கிறான். யாராவது வசனம் எடுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
ஆமே. எடுத்து வாசிங்க, நான் அடுத்தடுத்து போறேன். நீங்க பாருங்க, ஒரு புருஷன் மனைவினா அவர்கள் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள், 2 பேர் இல்ல. விஷயம் என்ன தெரியுமா? நிறைய 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 புருஷன் பொண்டாட்டி. வாசிங்கப்பா. 6:17. அப்படியே கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியா இருக்கிறான். ஒரே ஆவியா இருக்கிறான். ஆனா இங்க என்ன சொல்லியிருக்குன்னா, நீங்க 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் போங்க. அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் போங்க. ஆமென், ஸ்தோத்திரம். இங்க என்ன பண்றோம் நம்ம? இங்கேயும் என்ன இருக்குது? நன்றி ஆண்டவரே. யாரோட ஐக்கியமா இருக்கிறோம்? நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? இரத்தத்தோட ஐக்கியமா இருக்கிறது. நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? கிறிஸ்துவின் சரீரத்தோட ஐக்கியமா இருக்கிறோம். அவரும் நானும் ஒரே மாம்சம், அப்படி சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவும் நானும் ஒரே சரீரமா இருக்கிறோம். அடுத்த வசனம் வாசிங்க. அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகராகிய நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாய் இருக்கிறோம். அப்ப யாரு? இயேசு. இயேசு. நாம் எல்லாரும் இயேசுவோடு ஒரே சரீரமா இருக்கிறோம். அல்லேலூயா. அதனாலதான் சொல்றாரு, இந்த மாம்சம் எல்லாம் ஒன்னா இருக்கிறதுனால நான் உன்னை எழுப்புவேன். அல்லேலூயா. மனவாட்டியை எழுப்புவாரு. விசுவாசத்தோடு எழுப்பீங்களா? இந்த மனவாட்டியை கடைசி நாள்ல எழுப்புவாரு. அவர் தன் மாம்சத்தை பூமியில விட்டுட்டு போக மாட்டாரு. உயிர்ப்பிப்பார், எழுப்புவார், மகிமைப்படுத்துவார், மறுரூபப்படுத்துவார். அல்லேலூயா. ஆமென். அப்படி எழுந்து இன்றைக்கு அந்த மகிமையான சரீரத்தோடு கூட ஆமென்.